மேற்கு வங்கத்தில் பிறந்தவங்க தான் ஹாலிதா ஜியா. அவள் யாருன்னா இந்திய மகள். எல்லாருமே இந்திய மகள் தான். அந்த நாடே இந்திய நாடு தான். பாகிஸ்தானே நம்ம நாடு தான். தெரியாதனமாக பிரித்து போயிட்டு இன்றைக்கி அழுதுட்டு இருக்கான். இந்தியாவை பொறுத்தவரை அடிப்படைத்துவமான இராணுவ அரசாங்கத்தை எப்போதும் ஆதரிக்கிறது இல்லை. உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே GNR கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. ஒரு பெரிய ஊழல் சாம்ராஜ்யமாக பாகிஸ்தான் வங்கதேசம் மாறினது. 2 பேருக்கு மேலே ஊழல் குற்றச்சாட்டு 17 வருஷம் 18 வருஷம் போட்டு தாளிக்கக்கூடிய அளவிற்கு பொது பணத்தை சூறையாடுறதுல பாகிஸ்தான் மிக மிக மோசமான ஒரு நாடு. இப்போ அந்த நாடு ஒரு நிலையற்ற தன்மையில் இருக்கு. இந்த நிலையற்ற தன்மை என்னன்னா, வயதான முகமது யூனஸ் இப்போ அண்டர் கண்ட்ரோலில் இருக்கார். முகமது யூனஸ் யார் அப்படின்னு பார்க்கணும். லண்டன் அமெரிக்காவுடைய கூட்டாளி, அவெல்லாம் யூரோப்புலாம். அப்போ அங்கிருந்து மண்டையை கழுவி இவரை ஆட்சிக்கு வருவதற்கு அமெரிக்கா ப்ரீ பிளானோடு தாரிக் ரஹ்மானை என்ன பார்த்துக்க, நான் யாரு, எங்கள் அம்மா யாரு, எங்கள் அம்மா ஹாலிதா ஜியா, எங்கள் அப்பா ஜியாவுர் ரஹ்மான் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவருடைய மகன் 60 வயசு தாரிக் ரஹ்மான். இவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவுக்கு எதிராக இந்த மனநிலையை நல்லா கவனிங்க, இவ்வளோ இன்ஸ்டிகேட் பண்ண பிறகும் நம்மக்கிட்ட கையேந்திர லெவலில் தான் இன்றைக்கு வலுவான வெற்றியை சுவைக்கக்கூடிய அளவில் அவாமி லீக்கு இல்லை. அவாமி லீக்கு இப்போ தோற்று போனது மட்டும் இல்லை, அந்த அம்மாவுக்கு தூக்கு தண்டனை. கடந்த முறை 5% மட்டும் பெற்ற இஸ்லாமிய அடிப்படைத்துல கன்சர்வேட்டிவ் ஆர்கனைசேஷன் வில் கொலாப்ஸ். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு சுஃபியான் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் கோபி சார். சார், பங்களாதேஷில் இங்கே ஒரு பிரளயமே வெடித்து ஒரு கலவரமே போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முன்னாள் பிரதமர் காலிதா ஜியா உயிரிழந்திருக்காங்க. அவங்க இந்தியா கூட மிக நெருக்கமாக இருந்தவங்க. அண்மையில் கூட பிரதமர் மோடி அவரிடம் உடல்நலம் குறித்து விசாரித்திருந்தாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அவர் காலமாயிருக்காங்க. இந்த சூழ்நிலை எப்படி பார்க்குறீங்க? பாகிஸ்தானை தாண்டி வங்கதேச வரலாறு, இந்திய வரலாறு, இந்த 3 ரொம்ப இணக்கம். ஏன்னா இவங்க பிறந்த, நீங்கள் கேட்குறீங்களா, காலிதா ஜியா, ஜியாவுர் ரஹ்மானுடைய மனைவி தான் காலிதா ஜியா. ஒரு படுகொலையில் 1981 படுகொலை செய்யப்பட்டவர் ஜியாவுர் ரஹ்மான். 1945 இன்னைக்கு மமதா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே, மேற்கு வங்கத்தில் பிறந்தவங்க தான் ஹாலிதா ஜியா. அவள் யாருன்னா இந்திய மகள். எல்லாருமே இந்திய மகள் தான். அந்த நாடே இந்திய நாடு தான். பாகிஸ்தானே நம்ம நாடு தான். தெரியாதனமாக பிரித்து போயிட்டு இன்னைக்கு அழுதுட்டு இருக்கான். யார்? 4 இல்லை, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அழுகிறது இம்ரான்கானுடைய தங்கச்சி சொல்றாங்க, அக்கா. 3 பேர், அசீம், அவங்க அலிமா. அநியாயமாக இந்தியா விட்டு வந்துட்டோமே, என் தம்பியை ஜெயிலில் வச்சுட்டாங்களே, மோசமான நாடு இது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாம் வளர்ந்துட்டோம். அது ஒரு பக்கம் போகட்டும். ஹாலிதா ஜியா 1945 இந்தியாவில் பிறந்து வங்கம் பாகிஸ்தானோடு இருந்து அங்கே பலூஸ், அதே போன்று உருது மொழி வங்க மொழிக்கு ஏற்பட்ட பிரிவினையில் ஒரு ஆப்ரேஷனை நம்ம அம்மா இந்திரா செஞ்சு அவங்க பிரித்தோம். 81 ஜியாவுர் ரஹ்மான் கொல்லப்பட்ட பிறகு அந்த கட்சியில் பொறுப்புக்கு வருகிறார் ஹாலிதா ஜியா. 1991 96, 2001 2006 வரை 2 முறை ஒரு பெரிய எழுச்சியான ஒரு அரசை அவர் நிரூபித்தார்ங்கிறது அவருடைய வரலாறு. இந்தியாவை பொறுத்தவரை அடிப்படைத்துவமான இராணுவ மற்றும் மத அரசாங்கத்தை எப்போதும் ஆதரிக்கிறது இல்லை. நாம் எப்போவுமே ஜனநாயக மோட்டிவாக இருக்கிற இடத்துல தான் ஆதரிப்போம். அந்த அடிப்படையில் ஹாலிதா ஜியாவுக்கும் இன்றைக்கு அவாமி லீக்கினுடைய ஷேக் ஹசீனாவுக்கும் பிஎன்பிக்கும் எப்படி உறவு நாம் மெயின்டைன் பண்ணோம்னா சமநிலையில் தான் மெயின்டைன் பண்ணணும். இப்போது இந்த அம்மா தன் கணவர் இறந்த பிறகு இவருக்கு ஊழல் குற்றச்சாட்டுகளில் 17 ஆண்டு சிறை தண்டனை. அவ்வளோ பெரிய ஊழல் வழக்குகள் மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு. அந்த ஊழல் வழக்குகள் எப்போ நீக்கப்பட்டது தெரியுமா? கடந்த வருஷம் இந்த கலவரம் நடந்துச்சு பாருங்க, எங்க வங்கதேசத்தில். அவாமி லீக்கினுடைய ஷேக் ஹசீனா எப்பொழுது வீழ்ச்சி அடைந்தாரோ அப்போதுதான் இந்த வழக்கு கைவிடப்பட்டது. எங்க வங்கதேசத்தில். அது வரைக்கும் அவர் தன்னுடைய மகன் தாரிக் ரஹ்மானோடு லண்டனில் இருந்தார்.
அவருக்கு ஏராளமான வியாதிகள், மார்பக பிரச்சனைகள், சக்கரை இருதய பிரச்சனைகள், ஆர்த்தோடாக்ஸ் இந்த கால் மூட்டு வலி, ஃபைரோசிஸ், இந்த மாதிரி சில பிரச்சனைகள், லிவர் பிரச்சனை, இதெல்லாம் இருந்து அந்த அம்மா லண்டன்ல இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி மே மாதம் தான் பங்களாதேஷுக்கு வந்தாங்க. மே மாதம்னா இப்போ தான் வந்து இங்கே இருந்து கொஞ்சம் மனநிலை சரியாகணும், சொந்த மண்ணுக்கு வரணும்னு நினைப்பாங்கல்ல, இவ்வளோ பெரிய அளவில் இருந்திருக்காங்க. இங்கே வந்து அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாங்க. ட்ரீட்மெண்ட்டில் இருந்தும் கூட அவர்களால் காப்பாற்ற முடியவில்லை. டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி 2025 தனது வாழ்க்கையை முடித்திருக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்தவரை ஒரு அனுதாபமும் நமது தோழராக சமநிலைகளில் உறவுகளை பேணிய ஒருவருக்கு நாம் செய்கிறோம், அதை பற்றி தப்பில்லை. இப்போ இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் வங்கதேச அரசியல் என்ன ஆக போகுது, அதுதான் கேள்வியே. ஏன்னா இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்ல இருதுருவ போட்டி தான். ஒன்று ஷேக் ஹசீனா, ஒன்று வந்து இந்த காலிஜா ஜியா, இவங்க 2 பேருக்கு இடையில தான் வந்து போட்டியே இருந்தது. இப்போ இந்த அம்மாவும் இறந்துட்டாங்க, அம்மா ஷேக் ஹசீனாவும் இந்தியாவில் இருக்காங்க. இப்போ ஒரு வெற்றிடமா இருக்கு. இப்போ யாரு என்ன வந்து நிரப்ப போறாங்க? ஏற்கனவே அங்கே வந்து ஒரு கலவரமே வெடிச்சுன்னு இருக்கு. அதே போன்று அவங்க மகன் வேற வந்திருக்காரு, ரஹ்மான். இதெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க? இதெல்லாம் வச்சு அங்க இருக்கக்கூடிய அரசியல் என்னவாக நடக்கும்? எனக்கு தெரிய சுதந்திரத்திற்கு பின்பு நாமளும் அவங்களும் ஒரே நேரம் தான் சுதந்திரம். வங்கதேசம் இந்தியா விட்டு பிரிஞ்சாலும் சரி, பாகிஸ்தான் பிரிஞ்சாலும் பிரியல, பாகிஸ்தானாக தான் பிரிஞ்சுது. ஆனால் உலகத்தில் ஒரு பெரிய ஊழல் சாம்ராஜ்யமாக பாகிஸ்தான் வங்கதேசம் மாறினது. 2 பேருக்கு மேலே ஊழல் குற்றச்சாட்டு 17 வருஷம் 18 வருஷம் போட்டு தாளிக்கக்கூடிய அளவிற்கு பொது பணத்தை சூறையாடுறதுல பாகிஸ்தான் மிக மிக மோசமான ஒரு நாடு. எனக்கு என்ன புரியலன்னா, நான் மத வெறுப்பில் பேசலை. இஸ்லாமியர்களுடைய குரான் சட்டம் பொது பணத்தை சூறையாடுவதை கடுமையாக கண்டிக்கிறது. வட்டி வாங்குறது, விபச்சாரம்லாம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதை நான் பதிவு செய்கிறேன், எத்தனை நேர்கள் என்னை திட்டுறாங்களோ அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. அப்போ நீங்கள் பொது பணத்தை தின்றது பாகிஸ்தானில் அவ்வளோ அரசியல்வாதியும் ஊழல்வாதி, வங்கதேசத்தில் எல்லாரும் ஊழல்வாதி. எல்லாத்த விட அந்த மேற்கு கரையில் அப்பாஸ்னு ஒருத்தர் மனுஷன் ஆட்சி செய்கிறான். உலகத்திலே மிகப்பெரிய அளவில் பலஸ்தீனத்தில் பெரிய ஊழல்வாதி. இப்போ இவங்க எந்த அடிப்படையில் அந்த இஸ்லாமிய நடைமுறைகளை பின்பற்றாங்கிறது எனக்கு ஒரு டவுட்டு. சரி, அதை விட்டுரும். அதை நம்ம ஒரு மத வெறுப்பில் பேசின மாதிரி யாரும் நினைச்சிடக்கூடாது. நான் எல்லாத்தையும் சுட்டி கட்டுறதுனால அதையும் சுட்டி கட்டுறேன். இப்போ பாகிஸ்தானை தாண்டி வங்கதேசத்தில் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், தற்போது வங்கதேசத்தில் இந்தியாவுக்கு எதிரான மனநிலை பரப்பப்படுகிறது. அதை பரப்புறது யார் அப்படின்னு கேட்டால், ஆபத்தான ஷரியா நடவடிக்கைகளை முன்னெடுத்து கடும்போக்குவாத இஸ்லாமிய சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்றும், செக்யூலர் நாட்டை ஒரு செக்யூலராக ஒரு நாடு இருக்குது, அதை மதவாதமாக மாற்றுவதற்கு ஜமாத்துல் இஸ்லாமிங்கிற அமைப்பு இப்போ முயற்சி செய்கிறாங்க. யார் இந்த ஜமாத்துல் இஸ்லாமி? பாகிஸ்தானில் இதே ஜமாத்துல் இஸ்லாமி என்ற ஒரு அமைப்பும் இருக்கிறது, வங்கதேசத்திலும் ஜமாத்துல் இஸ்லாமி என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், இவர்களுடைய பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஹெட்ரேட், டிஸ்லைக், டிஸ்ஹெஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் எகெயின்ஸ்ட் இந்தியா. இதுக்கு இடையில 32 வயசு உஸ்மான் வந்து ஹாதி அப்படிங்கிற ஒருத்தர், ஒரு இளைஞர், ஒரு புரட்சகர ரெவல்யூஷன் மூமெண்ட்டாக ஆரம்பித்து ரொம்ப கடுமையாக இந்தியா விமர்சித்தார். எங்கே? இப்போ வங்கதேசத்தில் அந்த உஸ்மான் ஹாதியை நடு வீதியில் சுட்டு கொண்டுட்டாங்க. அது பழைய கதை தான், இப்போ நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அவர் ஏன் சுட்டு கொண்டாங்கங்கிறது அந்த உள்நாட்டு பிரச்சனை. ஆனால் அவர் இந்தியாவில் உள்ள வெஸ்ட் பெங்கால் மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் எங்கள் நாட்டு கூட சேர்ந்ததுன்னு ஒரு கருத்தை பரப்புனார். உடனே அவங்க என்ன சொன்னாங்க, இந்தியாவுடைய உளவுத்துறை தான் இதை செய்தன்னு இப்போ இந்தியாவுக்கு எதிராக பரப்பி கொண்டிருக்கிறாங்க. இன்னொருத்தரும் சுடப்பட்டார். இது அந்த நாட்டுடைய உள்நாட்டு பிரச்சனை. இதில் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், இப்போ அந்த நாடு ஒரு நிலையற்ற தன்மையில் இருக்கு. இந்த நிலையற்ற தன்மை என்னன்னா, வயதான முகமது யூனஸ் இப்போ அண்டர் கண்ட்ரோலில் இருக்கார். முகமது யூனஸ் யார் அப்படின்னு பார்க்கணும், ஒரு சூட்சமத்தை பார்க்கணும். முகமது யூனஸ் யார் அப்படின்னு கேட்டால், அவர் அமெரிக்காவுடைய பக்கா ஏஜென்ட், கைக்கூலி. இப்போ இதில் எப்படி அமெரிக்காவுடைய ஏஜெண்டாக இருக்கார் அப்படின்னு கேட்டால், தாரிக் ரஹ்மான் இருக்கார், ஹாலித் ஜியா அன்னைக்கு இறந்துட்டாங்களே, பிஎன்பி பார்ட்டி, அவர் லண்டன்ல இருந்து தான் பாதுகாப்பாக இங்கே வரார். வந்த உடனே ஏர்போர்ட்லேருந்து யாருக்கு ஃபோன் போடுறாரு தெரியுமா? முகமது யூனஸுக்கு ஃபோன் போடுறார். அவர் தான் ஆட்சியாளர். ஸலாம் அலைக்கும், ரொம்ப நன்றி, நான் நாட்டுக்கு வந்தது மட்டும் இல்லை, என் கூட்டத்துக்கும் என் வீட்டுக்கு போகிறதுக்கும் நீங்கள் குண்டு துளைக்காத காரை ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களே, நான் உங்களை வாழ்த்துறேன். அப்போது இதில் உள்ள அரசியல் பாருங்கள். அதில் என்னன்னா, அவர் அமெரிக்காவில் உள்ளவர். யார்? அமெரிக்காவின் ஆதரவு பெற்றவர், இப்பொழுது ஆட்சியில் இருக்கார். இவரும் அவருடைய நண்பராக இருக்கார். இவர் லண்டன்ல இருந்திருக்காரு. லண்டன் யாருடைய நாடு? அமெரிக்காவுடைய கூட்டணி தான். லண்டன் அமெரிக்காவுடைய கூட்டாளி. அவெல்லாம் யூரோப்புலாம்.
அப்போ அங்கிருந்து மண்டையை கழுவி இவரை ஆட்சிக்கு வருவதற்கு அமெரிக்கா ப்ரீ பிளானோடு தாரிக் ரஹ்மானை இப்போது எங்கே அனுப்பிட்டாங்க? வங்கதேசத்துக்குள்ள அனுப்பிட்டாங்க. இப்போ இந்தியாவில் இருக்கிறது யார்? நம்முடைய பாதுகாப்பில் அவாமி லீக்கினுடைய ஷேக் ஹசீனா இருக்காங்க. இப்போ பிப்ரவரியில் எலெக்ஷன். இன்னைக்கு முடிஞ்சுதா? 30ஆம் தேதி முடிஞ்சுதா? இந்த வருஷம் முடிஞ்சுது. ஒவ்வொரே மாளிகைகளெல்லாம் கூட்டம் கூடி நியூ இயரை கொண்டாடுவான் உலகம் ஃபுல்லாக. அது ஒரு பக்கம் போகுது. இப்போ இந்த நிலையில் 45 நாளில் எலெக்ஷன் நடக்க போகுது. எங்கே? வங்கதேசத்தில் பிப்ரவரியில் நடக்க போகுது. இந்த எலெக்ஷனில் இஸ்லாமிகள் குரூப்பான ஜமாத்துல் இஸ்லாமியும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு 6 அமைப்புகள் இருக்குது. அந்த பேரெல்லாம் தனித்தனியே இருக்கும், அதில் தேவையில்லை, பொதுவாக சொல்லிடுறேன். இவங்க என்னன்னா, இவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டால், இவங்களை வங்கதேச மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மொத்தமாக 100% வாக்கு பதிவாகுதுன்னு வைங்களேன். அந்த 100 வாக்கில் 5% மேலே இந்த இஸ்லாமிய அடிப்படையான ஆசாமிகள் வங்கதேசத்தில் வாக்கு பெற முடியல. ஏன் காரணம்னா, இப்போ இந்தியாவில் பாஜக ஒரு ஹிந்து தேசியவாதம்னு சொல்கிறான். 38% ஓட்டு மோடிக்கு போட்டிருக்காங்களா? போட்டிருக்காங்களா? அதே மாதிரி அங்கே அவங்களுக்கு போட மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு கடும்போக்குவாதிகள். இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி எல்லாம் வந்து செக்யூலர், அதாவது இந்து தேசியவாதம் பேசினாலும் அவர்கள் ஒரு ஜனநாயக டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் இருக்காங்க. புரியுதா? நாணய திட்டம் வேறு, அது எனக்கு தெரியாது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஜமாத் இஸ்லாமி போன்றவர்கள் அப்படி இல்லை, இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மக்கள் அப்படியா, எங்களுக்கு அதெல்லாம் வேணாப்பா, 5% தான் உனக்கு ஓட்டு அப்படின்னு போட்டு அவனை தள்ளி வச்சுருக்காங்க. இப்போ தாரிக் ரஹ்மான் ஏர்போர்ட்லேருந்து வரார். அந்த கதையை அப்படி சொல்லுவோம். ஏர்போர்ட்டில் வந்து ஒரு பப்ளிக் மீட்டிங் ஒன்று போடுறார். போட்டு அவருடைய மெசேஜ் டெலிவர்டு, த ஃபர்ஸ்ட் மெசேஜ் டெலிவர்ட் டு ஹோல் யூனிவர்ஸ், உலகத்துக்கு ஃபுல்லாக கொடுக்குறார். நாட் ஒன்லி இன் பங்களாதேஷ் பட் ஆல்சோ த மெசேஜ் ஹேட் பீன் டெலிவர்ட் டு ஹோல் இன்டர்நேஷ்னல். என்ன பார்த்துக்க, நான் யார், எங்கள் அம்மா யார், எங்கள் அம்மா ஹாலிதா ஜியா, எங்கள் அப்பா ஜியாவுர் ரஹ்மான் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவருடைய மகன் 60 வயசு தாரிக் ரஹ்மான். இவர் என்ன சொல்கிறாருன்னா, பங்களாதேஷ் இஸ் நாட் ஒன்லி த பார்ட் ஆஃப் த லேண்ட், இஸ் நாட் ஒன்லி ஒரு உரிமை கொண்டாடக்கூடிய முஸ்லீம்களுக்கானது அல்ல இது, பட் ஆல்சோ ஹிந்துக்களும் கிறிஸ்தவர்களும் பௌத்தர்களும் இஸ்லாமியர்களும் இணைந்துதான் வில் கன்ஸ்ட்ரக்ட், நாம் இந்த நாட்டை வலிமைப்படுத்த வேண்டும், எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டும், புனர் நிர்மாணம் செய்ய வேண்டும் என நான் விரும்புகிறேன். ஐ எம் எ செக்யூலர் அப்படிங்கிற நல்ல செய்தியை அற்புதமாக பதிஞ்சிருக்கார். நம்ம நாட்டை பொறுத்தவரை அதுதான் நமக்கு தேவை. நம்ம நாட்டை பக்கத்தில் இருக்கிறவன் எப்படி இருக்கக்கூடாது, பயங்கரவாதியாக இருக்கக்கூடாது. ஆனால் இந்தியாவுக்கு எதிராக இந்த மனநிலையை நல்லா கவனிங்க, இவ்வளோ இன்ஸ்டிகேட் பண்ண பிறகும் நம்மக்கிட்ட கையேந்திர லெவலில் தான் வங்கதேசம் இருக்கிறது. நாம் அரிசி கொடுத்தால் ஒழிய அவர்களுக்கான விவகாரம் நடக்கப் போவதில்லை. ஆகவே இந்தியாவோடு அவர்கள் டிபெண்ட் ஆகியிருக்கிறது அவர்களுக்குத்தான் நல்லதே தவிர வேற எவனோ தூண்டி விட்டு நம்மை விட்டு அவர்களை பிரிக்க நினைத்தால் அந்த நாடு நிலைத்தன்மையில் ஒருபோதும் வராது என்பதை நான் சொல்றேன். இப்போ வரக்கூடிய எலெக்ஷன்ல இப்போ தாரிக் ரஹ்மான் இருக்காரு, அதுக்கடுத்து இந்த அம்மா ஷேக் ஹசீனா கட்சி இருக்கு, அதுக்கடுத்து இப்போ இந்த மாணவர் அமைப்பும் ஒன்று இருக்கு. இதுல யார் நிற்பாங்க? ஏன்னா ஏற்கனவே இந்த ஷேக் ஹசீனாவுடைய கட்சிக்கெல்லாம் தடை விதிச்சிருக்கிறாங்க அப்படின்ற போல சொல்றாங்க. இப்போ யாருக்கு சார் போட்டி அதிகமாக நிலவும்? எனக்கு கிடைத்த லெவலில் இன்டர்நேஷனல் மீடியாவிலேருந்து வரக்கூடிய டெலிகிராஃப் நியூஸ் இதெல்லாம் படித்து பார்க்குறல்ல, இன்றைக்கு வலுவான வெற்றியை சுவைக்கக்கூடிய அளவில் அவாமி லீக்கு இல்லை. அவாமி லீக் வந்து இப்போ தோற்று போனது மட்டும் இல்லை, அந்த அம்மாவுக்கு தூக்கு தண்டனை, டெத் சென்டென்ஸ். யாருக்கு? இந்தியாவில் இருக்காங்களே ஷேக் ஹசீனாவுக்கு. ஷேக் ஹசீனா நாட் இம்பாசிபிள் டு கண்டெஸ்ட் எலெக்ஷன். அவங்க அங்கே போகிறதோ எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறதோ சாத்தியம் இப்போதே கிடையாது. அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு நிலவல் வந்து அவங்களுடைய தூக்கு தண்டனை ரத்தாகணும், அப்போ இந்தியாவை கன்சிடர் பண்ணணும். இது வந்து இட் ஹேஸ் பீன் டேக்கன் லாங் ப்ராசஸ், ஒரு நீண்ட கால திட்டம். ஏன்னா 17 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் அந்த அம்மா வந்து 2024 தான் ஹாலிதா ஜியாவுடைய குற்றச்சாட்டை நீக்கப்பட்டு இறந்து போயிட்டார். சொந்த ஊருக்கு வந்து அவர் இறந்து போயிட்டார் 80 வயசில். இப்போ ஷேக் ஹசீனாவும் அவர் இப்போ நவ் ஷி ஹாஸ் பீன் வெயிட்டிங், அடுத்து என்ன நடக்குங்கிறது அவருக்கு தெரியாது. இப்போ அங்கே பார்க்கும்போது ஒரு பெரிய டெமோக்ராட் மூமெண்ட்ஸாக இருக்கிறது, பெரிய கட்சியாக இருக்கிறது இந்த கட்சி தான். எந்த கட்சியா? ஹாலிதா ஜியாவுடைய மகன் தாரிக். ஒரு பக்கம் மாணவர் அமைப்பு. ஆனால் இப்போ எப்படி தமிழ்நாட்டில் புதிய கட்சிகளின் வரவு எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணாமல் அவர்களுக்கான பலம் என்ன பலம் இல்லை இல்லைன்னு இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமா?
இதே லெவலில் தான் இந்த மாணவர் புரட்சிகர இயக்கமும் அவற்றின் ஒரு பெரிய ரெவல்யூஷன் ஆன்டி இந்தியா மூமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய நிறைய ஃப்ரெஞ்சு எலமெண்ட்ஸ் அங்கே இருக்காங்க. அவங்க என்ன தெரிஞ்ச அளவுக்கு இவர்களுக்கு பின்னாடி தான் அவர் வருவாங்களே தவிர அவங்க ஒரு தனிப்பட்ட விவகாரமாக தெரியல. ஆனால் இன்னும் அடுத்த விஷயத்தில் நான் உங்களுக்கு பெர்சன்டேஜ் வாரியாக சொல்லிடுறேன் என்னென்ன பெர்சன்டேஜ் பெற போகிறாங்க. ஆனால் நமக்கு கிடைத்த தகவலில் இண்டிவிஜுவலாக ஆட்சி செய்வதற்கு வலுவான ஒரு கட்சியாக பிஎன்பி தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க 91லேருந்து 96 வரைக்கும் ஆட்சியில் இருந்திருக்காங்க. 2001லேருந்து 2006 வரை ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. இப்போ அந்த மக்களுக்கு ஒரு அன்சர்டினிட்டி, தே வாண்ட் டு சேஞ்ச் ஆஃப் ஒரு அன்சர்டினிட்டியை சேஞ்ச் பண்ணக்கூடிய சூழலையும் இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய தொழில் வளங்கள், இன்டர்நேஷ்னலான பாதுகாப்பு மண்டலங்கள் ஒரு அபாய கட்டத்தில் இருப்பதால் ஒரு ஸ்டேபிளான நிலையான அரசை உருவாக்குவதற்கு அவர்கள் பாடுபட்டு தேர் கோயிங் டு பி சக்ஸஸ் மூவ்மெண்ட். அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் இவருக்கு வாய்ப்பு அளித்து வாக்களிப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. யாருக்கு? பிஎன்பிக்கு. அவாமி லீக்குக்கு வாய்ப்பு இல்லை. அவாமி லீக்கு கண்டெஸ்ட் பண்ணலாம். அவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பிரிச்சுட்டு போனாலும் ஏராளமான தொகுதிகளை அல்லது ஏராளமான வாக்குகளை வெற்றி பெறுவதற்கு பிஎன்பி பங்களாதேஷ் நேஷனல் யூனியன் பார்ட்டிக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால கடந்த முறை 5% மட்டும் பெற்ற இஸ்லாமிய அடிப்படைத்துல கன்சர்வேட்டிவ் ஆர்கனைசேஷன் வில் கொலாப்ஸ். கண்டிப்பாக அவர்கள் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது என்பதை நாம் அதில் மனசில் கொண்டிருக்கணும். இப்போ அமெரிக்காவுடைய திட்டத்தின் மூலம் அவங்க அனுப்பியிருக்கிறாங்க. இந்தியாவுக்கு எதிராகத்தான் அது நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதுக்கு இடையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த இந்தியாவுக்கு எதிரான மனநிலையை பயன்படுத்தி கொண்டு சிட்டஹாங்குக்கும் கராச்சிக்கும் இடையிலே ஒரு தொழில் வர்த்தகத்தை முயற்சி செய்வதற்கு பாகிஸ்தானுடைய இன்டர்னல் அஃபேர்ஸில் இருந்து ஒரு ராஜ்ய முயற்சிகள், ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் இஸ் கோயிங் ஆன். நான் சொல்கிறேன் புரியுதா? இப்போ அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ இந்தியாவுக்கு எதிரான வெறுப்பு அந்த நாட்டு மக்களிடத்திலோ அல்லது ஒரு சிறு குழுக்களிடத்தில் ஏற்பட்டதை பயன்படுத்தி இந்தியாவை விளக்கணும், தெற்காசிய ரீஜனில் இந்தியாவுக்கு எந்த பங்கும் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற அமெரிக்கா கோலியேஷன் பாகிஸ்தான் மூலம் சிட்டஹாங் வெர்சஸ் கராச்சியின் மூலமாக ஒரு 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 ட்ரேட் அக்ரிமெண்ட்டை அவங்க ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. எல்லாமே இஸ் கோயிங் டு பி கன்சீல்டு, மறைமுகமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்தியாவுடைய ராஜ்யத்துறை ரொம்ப கவனமாக அவதானிக்கிறோம். ரொம்ப எடுத்தோம் கவிழ்த்தான் நம்ம பேச போகிறதில்ல. அவங்கள என்கிட்ட ஒப்படைன்னு சொன்னது போது கூட நம்முடைய ஜெய்சங்கர் ஐயா என்ன சொன்னாங்க, நீங்கள் நல்லா இருக்கணும் ஐயா, ஒப்படைக்க மாட்டேன்னு சொல்லலை, நீங்கள் நல்லா இருக்கணும், ஒரு பிளஸ்ஸிங் சொசைட்டியாக இருக்கணும், நல்லா வாழணும், ஒரு ப்ராஸ்பரிட்டி அவங்க ப்ராஸ்பர் ஆகணும், ஃபெரோசியஸாக அவங்க நாடு ரொம்ப செழிப்பாகணும், அப்படி தான் அவர் சொன்னாரே தவிர மற்றபடி ஒன்றும் சொல்லலை. இப்போ இந்தியாவுக்கு ரொம்ப கலெக்டிவ் டியூட்டி இருக்குது. ஷுட் ஹாவ் அ கலெக்டிவ் ரெஸ்பான்ஸ். நமக்கு பக்கத்தில் இருக்கிற அவ்வளோ வைரியும் இருக்கான். பக்கத்தில் சீனா இருக்கான், பாகிஸ்தான் இருக்கான், ஏற்கனவே மாலத்தீவு ஆயிட்டான், இலங்கை 2 பக்கமும் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இப்போ இவனை சரி பண்ணுறதுக்குள்ள பெரிய பிரச்சனை இருக்குது. ஆக இந்தியாவுடைய வெளிவிவகாரத்துறை ரொம்ப ரொம்ப கவனமாக இதை கையாளும். அதற்கான வல்லமையும் திறமையும் இருக்கிறது. என்ன கேட்டால் ஷேக் ஹசீனா உடைய அந்த பார்ட்டியை அது அவாமி லீக்கை தாண்டி ஹாலித் ஜியாவுடைய மகனுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இம்பேலன்ஸ்டாக அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்காம ஹங் பார்லிமெண்ட் வந்தால் மற்றவர்கள் வெற்றி பெற்றவர்களோடு சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும். அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிராக இதில் பல முயற்சிகளை செய்யலாம். அடுத்து சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லுவேன். மிக்க நன்றி சார், நேரில் வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்தமைக்கு. நன்றி.